வெயில் சுட்டெரிக்கும் பகல் வேலை. இருப்பினும் இவ்விடம் பசுஞ்சோலை, நீங்கள் எல்லாம் இருப்பதா. முத்தமிழ் சங்கத்தின் விழா நடக்கும் இந்த வேளை, நீங்கள் எல்லாம் மலர்ந்த பூ மாலை. அப்படி இருந்தீங்க, இப்ப இல்லை. நல்ல பொருளுக்கு தேவை நல்ல தரம், நல்ல விளைச்சலுக்கு தேவை நல்ல உரம். மானுட வாழ்வு இறைவன் தந்த வரம், உங்கள் புன்னகையோ அழகிய முல்லை சரம். வரமானது என்ன செய்யறது, நேரப்படி. பசி வந்தால் பத்தும் பறந்தோடும். ஆனாலும் ஒன்று சொல்லியிருக்காங்க, செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். இங்க செவிக்கு நிறைய இருக்கு, கொஞ்சம் பசியை பொறுத்து தான் ஆகணும். அநேகமா நான் தான் கடைசி பேச்சாளர் நினைக்கிறேன். இருப்பாங்க, இன்னும் நிறைய இருக்காங்க, பேச கொடுப்பாங்கன்னு தான் தெரியல, வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தான் தெரியல. நேரம் அப்படி இருக்கு. நீங்களெல்லாம் பேசினீர்கள், இடி முழக்கம் போல இருந்தது. அந்த கவியார் காலையில் நடந்த என்னை சான்றிதழ் கொடுக்க வந்தால் மட்டும் போதும், ஐயா நீங்க சான்றிதழ் கொடுக்க வந்தால் மட்டும் போதும், பேசவும் நினைக்க வராதிங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு இந்த தமிழ் அமுதத்தை பருக வேண்டும், தமிழ் மலைகளை நனைய வேண்டும் என்று நான் காலையிலேயே வந்து விட்டேன். 10 மணிக்கு வந்து பார்த்ததில் உண்மையிலேயே எனக்கு எதிர்பார்த்து வந்தது கிடைத்தது. கவி அரங்கம் அலையோசையாக இருந்தது, பாட்டரங்கம் குயில் பாட்டாக இருந்தது, பேச்சு போட்டி பேச்சரங்கம் அதான் சொன்ன ஏற்கனவே இடி முழக்கமாக இருந்தது. நீங்க தான் இடி போல முழங்குறீர்கள் என்றால் அந்த நடுவரும் வந்தார். அவர் முற்றுப்புள்ளியே வைக்கல, கடைசியில் தான் வச்சார். ஆமா, கல்பனா அம்மா முற்றுப்புள்ளி கடைசியில் தான் வச்சார். அப்படி எல்லோருமே பேச்சிலே தரமானவர்கள், சிறப்பானவர்கள். இதையெல்லாம் உங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டபோது நான் வெறும் கடைசி பேச்சாளர் மட்டுமல்ல, மதிப்பெண் கொடுத்தாலும் நான் தான் கடைசியில் இருப்பேன். அப்படிப்பட்ட பேச்சாளர் தான். இருந்தாலும் இந்த பசி நேரத்திலே உங்களை விடாமல் அறுத்து விட்டு தான் போக வேண்டும் என்று வந்திருப்பதால் கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும். இன்று நான் பேச வந்ததெல்லாம் வேற, ஏதேதோ பேசலாம் என்று நினைத்து வந்தேன். ஆனால் இங்கு வந்த பிறகுதான், இந்த தமிழ் அமுதத்தை கேட்ட பிறகுதான் தமிழை பற்றியே பேசிவிடுவோம் என்று நினைத்தேன். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று தலைப்பு கொடுத்திருந்தார்கள். பேசுவதற்கா ஏதோ ஒன்று பேசுவதற்கோ கவியரங்கத்துக்கோ கொடுத்திருந்தார். தமிழை பற்றி மிகவும் சிறப்பாக நீங்கள் எல்லாம் பேசினீர்கள். எல்லாமே மறுப்பு சொல்வதற்கு இல்லை. ஆனாலும் இந்தியாவில் இருந்த 2000 மொழிகளில் கடந்த 50 ஆண்டுகளில் 100 மொழிகள் அழிந்து விட்டன. தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் உலகம் முழுவதிலுமே 10 கோடி கூட இல்லை. இந்தியாவில் 10 கோடிக்கு மேல் பேசக்கூடிய ஒரே மொழி இந்தி மொழி. நமது தமிழ் மொழி எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரியுமா? இன்னும் 100 ஆண்டுகளில் அழிந்துவிடக்கூடிய 25 மொழிகளிலே 8வது மொழியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இங்கு இந்த அரங்கத்திற்குள் நாம் இவ்வளவு பேர் தமிழை பேசினோம். வெளியில் போய் பார்த்தால் எப்படி இருக்கிறது? எங்கும் தமிழ் என்று சொல்வோரே, எங்கே தமிழ் என்று சொல்வீரா? கோயிலிலே தமிழ்தான் ஒலிக்கவில்லை, கல்வி சாலையிலே தமிழ்தான் கேட்கவில்லை, நீதிமன்றத்திலே தமிழ் முழங்கவில்லை, நிறுவனங்களிலே தமிழை காணவில்லை. இப்படியே போனால் உலகிலே தமிழ் இருக்குமா? இனிய தமிழ் மொழிக்கு இந்த நிலை பொருந்துமா? நியாயமா? அழகிய தமிழ் மொழி அசிங்கமா? அந்நிய மொழிதான் உங்களுக்கு அமிழ்தமா?
தங்க தமிழ் மொழி தகரமா? பிறரின் மொழி உனக்கு சிகரமா? தமிழை பேச என்ன தயக்கமா? அந்நிய மொழி மீது என்ன மயக்கமா? இப்படியே போனால் தமிழ் மொழி உலகிலே இருக்குமா? இந்த உயரிய தமிழ் மொழிக்கு இந்த நிலை நியாயமா? தாயை தாய் என்று சொல்ல வெட்கமா? சூன்யக்காரி உனக்கு சொர்க்கமா? தாயை தமிழின் தாய் என்று சொல்ல வெட்கமா? சூன்யக்காரி உனக்கு சொர்க்கமா? தமிழ் இனம் வீரம் இழந்த வர்க்கமா? வீறு கொண்டு எழுவாய் மூர்க்கமா? அந்நியத்தை அடித்து விரட்டுவோம், தமிழுக்கு மகுடம் சூட்டுவோம், தமிழுக்கு எதிராக எது வந்தாலும் எதிர்த்து நின்று தாக்குவோம் என்று ஒரு கவிதை. அந்த உணர்வு நமக்கெல்லாம் வர வேண்டும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற நிலை உருவாக வேண்டும். அப்போதுதான் நாம் இவ்வளவு தூரம் தமிழை பற்றி பேசினோமே, அந்த தமிழுக்கு நாம் செய்யும் சிறப்பாக இருக்க முடியும், தமிழுக்கு நான் செய்யும் ஒரு காணிக்கையாக இருக்க முடியும் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக நீங்கள் ஒரு தலைப்பை எடுத்து பேசினீர்கள் பேச்சரங்கத்துக்கு. என்ன தலைப்பு? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அப்புறம் அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். இல்லையா? அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும் என்று சொன்னீர்களே. அமிழ்தம் அவன் நமது மொழியாக இருக்கிறது, அதை பற்றி எல்லாம் நிறைய பேசிவிட்டீர்கள். ஆனால் அன்பே அவனது வழியாகும் என்பதை பற்றி ஒரு சிலர் தான் தொட்டு காட்டினீர்கள். மனித நேயத்தோடு வாழ்வோம், மனித நேயத்தை போற்றுவோம் என்று ஒரு சிலர் இங்கே தொட்டு காட்டினீர்கள். அதை பற்றி தான் நாம் பேச வேண்டும் என்று நிறைய எழுதி வந்தேன். அதை பற்றி அதிகம் பேச நேரம் இல்லாதால் ஒரு சுருக்கமாக சொல்லிவிட்டு சொல்கிறேன். அன்பின் வழியது உயிர்நிலை. யார் சொன்னது? அன்பின் வழியது உயிர்நிலை என்று கூறியவர் திருவள்ளுவர். அதனுடைய பொருள் என்ன? நம்முடைய உயிரானது அன்பின் வழியில் தான் செல்கிறது. அன்பின் வழியது உயிர்நிலை, அகுதிலாக்கு என்பதோர் போர்த்த உடம்பு. அன்பிலினா ஒண்ணு இல்லை, வெறும் உடம்பு, நடைப்பினம், அதுதான். ஆக அன்பின் முக்கியத்துவத்தை அது எடுத்துச் சொல்கிறது. மகாகவி பாரதியும் சொல்கிறார், அன்பில் சிறந்த தவம் இல்லை. தவம் செய்யறீங்க சொல்றீங்களே, அந்த தவம் அன்பு தாண்டா. அந்த அன்பை தவிர வேற எந்த தவம் கிடையாது. தவம் செய்யுங்க, அன்பை தவமா செய்யுங்க அப்படின்னு சொல்றார் மகாகவி பாரதி. அன்பே அன்பே தெய்வம் என்று சொல்கிறார் திருமூலர். யாதும் ஊரே யாவரும் கேளீர், அன்பே எங்கள் உலக தத்துவம். இந்த தமிழகம் தமிழ் மொழி உலகக்கே வழிகாட்டும் என்று பாடினார் மகாகவி பாரதி. அவன் இந்த தமிழ் மொழி காட்டக்கூடிய, உலகிற்கு காட்டக்கூடிய வழி என்ன? அறவழியில் பொருளீட்டி இன்பம் காண், அறவழியில் பொருளீட்டி இன்பம் காண் அப்படின்னு தான், அதைத்தான் சொல்றான். ஆக அன்பு வேண்டும், அறம் வேண்டும். அறத்தால் வருவதே இன்பம், மற்றதெல்லாம் புறத்த புகழும் இல். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையர் என்றும் உரிய பிறர்க்கு என்ற விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு பரிதாபமாக இருப்பதால் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.